கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரங்களே, இன்று நாங்கள் ஆண்டவருடைய பாடுகளை தியானித்து வந்த நாங்கள் குருத்து ஞாயிறு என்ற புனித வாரத்துக்குள்ளே நுழைகின்ற நாளாக இருக்கிறது. கடவுள் தன்மையில் விளங்கிய கிறிஸ்து அடிமையின் நிலை கொண்டு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு துன்பங்கள் பலப்பட்டு இந்த மக்களை மீட்பதற்காக தன்னையே பலியாக்க போகின்ற அந்த காலத்துக்குள்ளே நாங்கள் வருகின்றோம். ஆகவே கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் துன்ப துயரங்கள் அனைத்தும் இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். அவர்கள் யூதர்களுடைய வாழ்க்கையில் இயேசுவால் கொடுக்கப்பட்ட நல்ல மதிப்பீடுகளின்படி அவர்கள் வாழ அழைக்கப்பட்ட போதும் அவர்கள் அவருக்கு எதிராக செயல்பட்டு அவரை கொலை செய்ய சதித்திட்டம் தீட்டி, இன்றைய நாளில் நாங்கள் பார்க்கிறோம், இந்த மக்கள் தாவீதின் மகனுக்கு ஓசானா என்று சொல்லி அவரை ஆரவாரம் செய்து ஆர்ப்பரித்து ஒரு அரசருக்குரிய மரியாதையாக அவரை இலைகள் கைகளிலே ஏந்தியவாறு அவரை ஆர்ப்பரித்து கூட்டிச் செல்லுகின்றார்கள். கலிலேயாவில் ஆரம்பித்த தன்னுடைய பணியானது ஜெருசலேமிலே இவ்வாறு ஒரு புதிய தோற்றத்துக்கு மாற்றத்துக்கு உட்செல்லுகின்ற ஒரு பயணமாக நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே எங்களுடைய வாழ்க்கையிலும் கடவுள் தன்மையில் விளங்கிய இயேசு எவ்வாறு பலதரப்பட்ட துன்பங்களையும் பொறுத்து கொள்ள தன்னை தாழ்த்தினாரோ, அதே போல நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் தாழ்ச்சி என்ற மனநிலையோடு வாழ்வதற்கு வேண்டிய அருள் வரங்களை கேட்டு இன்றைய நாளில் நாங்கள் விசேட விதமாக செபிப்போம். ஆமென்.